வெல்கம் டு தீபாஸ் ஹப். இன்றைக்கி நம்ம சிக்கன் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் 2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக ஃபுல்லாக சின்ன வெங்காயமாகவும் சேர்க்கலாம். அப்போ சுக்கா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக வரும். இதில் 3 காஞ்ச மிளகாவும் 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் அது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விடணும். இப்போ மஞ்சப்பொடி போட்டு கழுவி வச்சுருக்கிற 3/4 கிலோ சிக்கனை வெங்காயத்து கூட சேர்த்துக்கோங்க. அது கூட தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இதுக்கப்புறம் அதை ஒரு மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு அது அப்படியே வேகட்டும். இந்த டைமில் நம்ம மசாலா ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க. வறுபட்டதும் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மசால் பொடியை நம்ம கடைசியில் தான் சேர்ப்போம். அதுக்கு முன்னாடி சிக்கன் கூட 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் நான் சேர்க்குறேன். உங்களுக்கு வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு அது ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், சிக்கன் ஆல்மோஸ்ட் வெந்து வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மசால் பொடி, அதை இதில் சேர்த்து ஒன்று போல் கிளறி விட்டு மூடி போடாமல் ஒரு 5 நிமிஷத்துக்கு அதை அப்படியே வேக வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துலையே பொடியோட பச்சை வாசமெல்லாம் போய் நமக்கு சுக்கா செம ஃப்ளேவராக கிடச்சிரும். அவ்வளோதான், சிக்கன் சுக்கா ரெடி. இது ரச சாதத்தோடையோ இல்லை சாதத்தில் நீங்கள் பிரட்டி சாப்பிட்டாலோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.